ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் எப்படி டேஸ்டியாக நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 kg அளவுக்கு நெத்திலி ஃபிஷ் வாங்கியிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. சக்தி ஃபிஷ் ஃப்ரை மசாலா 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன், வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். இந்த டைமில் ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. விதையை நீக்கிட்டு புழிஞ்சு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. இந்த டைம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, இன்னும் காரம் தேவைப்பட்டாலும் நீங்கள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பேஸ்ட் ஃபார்மில் நம்ம கொண்டு வந்துக்கணும். இந்த டைம் நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனை சேர்த்துக்கலாம். கடையில் பார்த்தீங்கன்னா 5-6 பீஸ் வச்சுட்டே 200 250 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. கடையிலையும் ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்காது. நீங்கள் அதனால் வீட்டிலையே இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட தான் விருப்பப்படுவீங்க. 10 மினிட்ஸ் மீன் ஊறிடுச்சு. இந்த டைம் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு தோசைக்கல்லில் தேவையான அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீனை ஒன்றா பொரிக்க வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சுட்டு அப்புறமா சிம்மிலேயே நம்ம 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. டீப் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். நான் எப்போ ஹோட்டல் போனாலும் சைடிஷ்க்கு நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை வாங்கி சாப்பிடுவேன். இந்த வாட்டி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டது ஹோட்டல் டேஸ்ட் கிடச்சிது. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.